அதாவது பகைவர்களை வெல்லக்கூடிய சாதகன்னா, எதிராளி நெறைய இருப்பாங்க. ஒரு மனிதன் ஒரு பப்ளிக்ல ரீச் ஆகுறாரு, சொத்து, சுகம், பணம், காசு, ஒரு மந்திரி, மினிஸ்டர், ஒரு பொது வேலையில இருக்காங்க, பப்ளிக்ல இருக்கிறவர அவங்களுக்கு பகையாளி நெறைய இருப்பாங்க. அந்த பகையாளிகளையுமே அவங்க கால் பண்ணி வச்சுருவாங்க. அவங்கள்ட்ட பணிய வச்சுருவாங்க. அவங்க பணிஞ்சே தீருவாங்க. இப்போ ஒன்று பப்ளிக் இருக்கிறாங்க பாருங்கள், ஒரு வார்டு மெம்பரா, அரசியல்வாதியா, மற்ற எதாக இருந்தாலும் பாருங்கள், இல்லை தொழில் பண்ணுறோம், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, பப்ளிக்கில் மதிப்பு மரியாதையோட வாழக்கூடிய அனைவர்களுடைய சாதகத்தையும் பார்த்துட்டிங்கன்னா, அவங்க எதிராளிகள் அவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. எதிராளிகளை பணிய வச்சுருவாங்க. இவங்ககிட்ட சரண்டர் அடைய வச்சுருவாங்க. அப்போ எப்படிங்க அப்படி பண்ண முடியுமா? இருக்கா சாதகம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடங்கிறது தனம், குடும்ப, வாக்கு 2 குடையவன். 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், வெளியூர், வெளியில், வெளி வாழ்க்கை அப்படி சொல்லக்கூடாது. இந்த 12 குடையவனும் 2 குடையவனும் சேர்ந்திருந்தாலோ அதை 9ஆம் இடம் சொல்லக்கூடாது. இப்போ 12ஆம் இடத்துக்கு 9 குடையன் யாருங்க? அப்போ 2 குடையும் 9 குடையும், மொத்தத்தில் லக்கணத்துக்கு 9 குடையவன். இவங்க 2 பேரும் இந்த சாதகத்தை பார்த்துருந்தாலும் சரிங்க, உலகத்தவே வசியம் பண்ணிடுவாங்க. ஒரு மாவட்டத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த மாவட்டத்தில் இவரை பப்ளிக்கில் தெரியும், எல்லா நபர்களுக்கும் தெரியும், எல்லா நபர்களும் இவரை மதிப்பாங்க. எதிரிகள் நிறையா இருப்பாங்க. ஆனால் எதிரிகள் இவர் காலில் விழுந்துருவாங்க. கடைசியில் எவ்வளோ ஒரு பிரச்சனை, சிக்கல், சேஷன் பிரச்சனை எல்லாமே போய்ட்டுருக்கோம். கடைசியில் அண்ணா நீங்கள் என்னை காப்பாற்றுங்கன்னு நிற்பாங்க எதிரிகளே. எப்படிங்க 12க்கும் 2 கூட 2ஆம் இடங்கிறது தனம், குடும்ப, வாக்கு, அவங்க வாக்குஸ்தானம், சொன்னால் பழிக்கும். 12 குடைன்னு சொல்லக்கூடாது, அயன சயன போகம், வெளியூர் மோகம், வெளியூர் சம்மந்தப்பட்டது, சேஷன் பிரச்சனை சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த 2 ஒன்றா கூடி 9 குடையை பார்க்கும்போது நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே அனைவரும் இவருக்கு அடிமை. இவர் சொல்கிறத கேட்பாங்க. இதாங்க சாதகம். ஆனால் அதே நேரத்துக்கு பாருங்கள், அந்த 9 குடையும் பார்க்கணும். 2க்கும் 12 குடையினா பார்க்கணும். 2க்கும் 12 குடையினாலும் சரி, 2க்கும் 11 குடையினாலும் சரி. அந்த 11ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. இதே 7ஆம் இடம்னா நண்பர், கூட்டாளி, பப்ளிக்கில் ரீச் ஆகிறது. அப்போ 7ஆம் இடங்கிறது நண்பர், கூட்டாளி, பப்ளிக் ரீச் ஆகிறது. 2 குடையவன், 11 குடையவன், 7 குடையவன். அப்போ இவங்களை குரு பகவான் பார்த்தாலும் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. இப்போ 7, 10, 7, 10, 6ஆம் இடங்கிறது உத்தியோகம், வேலை, அடிமை தொழில். 10ஆம் இடம் சொல்ல சொந்த தொழில் சொல்லக்கூடாது. இப்போ 7ஆம் இடம் நண்பர், பப்ளிக்கில் உள்ளக்கூடிய மக்கள் எல்லாமே. இப்போ 11ஆம் இடம் 2ஆம் இடம், 7ஆம் இடம் 9 குடையும் பார்த்தா இவர் பப்ளிக்கில் பயங்கர ரீச் ஆவாங்க. 10 குடையவனு சொல்லக்கூடாது. 10 குடையவனு 4ஆம் இடங்கிறது உல்லாசம், சந்தோஷம், சுகபோக வாழ்க்கைங்கிறது 4ஆம் இடம். அப்போ அது 4 குடையும் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, 10 குடையும் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, 11 குடையும் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, 2 குடையும் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, 7 குடையும் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, பப்ளிக்கில் ரீச் ஆகுவாங்க. பப்ளிக்கில் மக்கள், எல்லா மக்களும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நிறைய விரோதி இருப்பாங்க. விரோதியை நண்பன் ஆக்கிடுவாங்க, ஃப்ரெண்டாக ஆக்கிடுவாங்க. விரோதியை நண்பன் ஆக்கக்கூடிய சாதகம் 11க்கு 2 குடையவன் குரு பார்த்தாலும் 9 குடையும் பார்த்தாலும் 10, 7, 4 இவங்களை குரு பார்த்தாலும் சரிங்க. இவர் பப்ளிக்கில் நல்லா ரீச் ஆகிறவர். ஆனால் பப்ளிக்கில் உள்ள மக்கள் இவரை மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. விரோதி இருந்தாலும் விரோதியும் நண்பனாக்கிடுவாங்க, ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. விரோதமே இல்லாமல் பண்ணிடுவாங்க. இதுதாங்க அவங்களுடைய சாதகம். எப்படி பாருங்கள், விரோதியும் நண்பனாக்கக்கூடிய சாதகம். 2, 11 கூடியிருந்தாலும் 9 கூடையும் பார்த்துருந்தாலும் 7ஆம் இடம் 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது சுகபோகம், சந்தோஷம் அப்படிங்கிறது. அதையும் 4, 7 குரு பார்த்துருந்தாலும் 10ஆம் இடத்தை 9 கூடையும் பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சாதக அமைப்பு இருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பரை வாட்ஸ்அப்பில் சாதகம்.